ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. صدق الله العلي العظيم. ஈரோடகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவருடைய திருப்புதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கடந்த வாரத்திலே நம்முடைய உயிருக்கும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்த திருமணங்களை பற்றி நாம் பார்த்தோம். ஏன் முடித்தார்கள், எதற்காக வேண்டி 11 திருமணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை எல்லாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதனுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 வருட காலத்திலே 11 திருமணங்கள் முடித்தார்கள். 25ஆம் வயதிலே முதல் திருமணம். முதல் மனைவி அன்னை கதீஜா அம்மையார் அவர்களுக்கு அப்பொழுது 40 வயது. 2 தடவை இளமையாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக தன்னுடைய 40வது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25ஆம் வயதிலே கைப்பிடிக்கிறார்கள். அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வருடங்கள் அன்னை கதீஜா அம்மையார் அவர்களோடு தான் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 50வது வயதிலே அன்னை கதீஜா அம்மையார் அவர்கள் இறக்கிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 52வது வயதிலே தன்னை விட வயதிலே மூத்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறார்கள். அதற்கடுத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திருமணமும் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52லிருந்து 60 வரைக்கும் இந்த இடைவெளியிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 திருமணங்கள் முடித்தார்கள். ஆக மொத்தம் 11 திருமணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தார்கள். 63வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் நேரத்திலே 2 மனைவிமார்களை தவிர மற்ற அத்தனை மனைவிமார்களும் உயிரோடு இருந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. இந்த அனுமதியை அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் தந்திருந்தார். அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த சஹாபாக்களுக்கோ அதற்கு பிறகு வந்த தாபிஈன்களுக்கோ தபா தாபிஈன்களுக்கோ பெரியார்களுக்கோ அல்லது இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ அல்லது இனி வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்ததை போன்ற ஒரு அனுமதி அல்லாஹ் தஆலா தரவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா பலதாரத்தை இஸ்லாத்திலே அல்லாஹ் தஆலா ஆமாக்கி இருக்கிறார். ஆனால் சில சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த பலதாரத்தை முடிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ஆண்கள் 4 திருமணங்கள் தான் முடிக்க வேண்டும், அதற்கு மேல் முடிக்க கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவாக திருமணங்களை சொல்லிவிட்டார். பரவலாக இன்றைய சமுதாயத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வரலாறு
அல்லது ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களை திருமணம் முடிப்பது. இந்த விஷயத்துல நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன தெளிவு சொல்கிறது என்று சொன்னால், ஒரு ஆண் 4 திருமணம் வரைக்கும் முடிக்கலாம். ஆனால் ஒரு பெண் ஒரு திருமணத்தை தான் முடிக்க வேண்டும், ஒரு ஆணை தான் முடிக்க வேண்டும். 4 திருமணம் பெண்ணுக்கு ஹலால் கிடையாது என்பதாக நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. ஒரு கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இன்னொரு கணவரை திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு பெண். ஆனால் ஒரு கணவர் இருக்கும் போது இன்னொரு கணவரை ஒரு பெண் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ஆனால் ஆணுக்கு ஏக காலத்திலே ஒரே நேரத்திலே 4 திருமணம் வரைக்கும் முடிக்கலாம். இல்ல ரசூலுல்லாஹ் 11 திருமணம் முடிச்சிருக்கிறாங்களே, அத மாதிரி நாமளும் 11 திருமணம் முடிக்கிறோம் சொன்னால் கூடாது. அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்லி காட்டுகிறான், வைன்ஹித்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. அந்த காலத்துல அனாதை பிள்ளைகள் இருப்பார்கள், அனாதை பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் குறித்து இந்த ஆயத்து இறங்குகிறது. அனாதை பெண் பிள்ளைகளை அன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், திருமணம் முடிக்க மாட்டாங்க, மகள் கொடுக்க மாட்டாங்க. அந்த அனாதை பிள்ளைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள், அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வார்கள். சட்டப்பூர்வமாக அவர்களை திருமணம் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்குரிய மகளை கொடுக்க மாட்டார்கள். தனக்கு விரும்பிய நேரம் வரைக்கும் அவர்களை வைத்துக் கொள்வார்கள், அதற்கு பிறகு விட்டு விடுவார்கள். இப்படியெல்லாம் தாய் தந்தைகளை இழந்த அந்த அனாதை பிள்ளைகளுக்கு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறார். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், இது மாதிரி அனாதை பிள்ளைகள் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், ஒன்று அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் மகள் கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் விட்டுவிட்டு வேறு பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அந்த பெண்களுக்கு நீங்கள் இடையூறு கொடுக்காதீர்கள். அவர்கள் இறங்குகிறார், வைன்ஹித்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா. நீங்கள் அனாதை பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீளமாக நடந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் அவர்களை விட்டுவிட்டு வேறு பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த வேறு பெண்கள் யாராகவும் இருக்கலாம், அந்த வேறு பெண்கள் எத்தனை பெண்களாக இருக்கலாம் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மா தாப லக்கும் மினன் நிசா, பெண்களிலிருந்து உங்களுக்கு யார் பிடித்தமானவர்களாக இருக்கிறார்களோ அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மஸ்னா வ சுலாஸ வ ருபா, 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த வகையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலக சமுதாயத்திற்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான், ஆண்கள் 4 திருமணம் முடிக்கலாம், பெண்கள் ஒரு திருமணம் தான் முடிக்க வேண்டும். இல்லங்க நாங்க ஆண்களுக்கு நேரா நாங்களும் 4 திருமணத்தை முடிப்போம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய ஷரிய சட்டத்தை மீறி ஒன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் யதார்த்த இந்த வாழ்க்கைக்கும் அது ஒத்து வராது, யதார்த்த நிலைக்கும் அது ஒத்து வராது. ஒரு ஆண் 4 பெண்களை திருமணம் முடித்தாலும் அவர்களின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை இந்த ஆணுக்குத்தான் பிறந்தது என்பதை தீர்மானமாக சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு பெண் ஒரே நேரத்தில் 4 ஆண்களை திருமணம் முடித்திருந்தார் என்று சொன்னால் யாருடைய குழந்தை என்பதாக விசாரிக்கிறோம். இது யாருடைய குழந்தை என்று தெரியாது என்பதற்காக வேண்டி ஒரே திருமணத்தை தான் நம்முடைய மார்க்க பெண்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. இமாம்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே 4 இமாம்கள்ல மிக முக்கியமான ஒரு இமாம். அவங்க நிறைய சிக்கலான மசாயல்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க, ஆண்களும் கேட்பாங்க, பெண்களும் கேட்பாங்க. அப்படி பெண்கள் வந்து கேட்கிறாங்க, நீங்க நிறைய சட்டங்களை சொல்றீங்க, இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம் ஆண்களுக்கு மட்டும்தான் 4 திருமணத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறது, நாங்க பெண்கள் தான் என்ன பாவப்பட்டவங்களா, எங்களுக்கு 4 திருமணம் செய்யக்கூடாதா என்று கேட்கிறாரு. இப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது உங்களுக்கு ஒத்து வராது, உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு சொன்னா உங்கள ஒரு 4 பெண்கள் உங்களுடைய தாய்ப்பாலை கொண்டு வாங்க என்பதாக சொல்லுகிறாங்க. அப்ப 4 பெண்கள் தாய்ப்பாலை கொண்டு போறாங்க. தாய்ப்பாலை கொண்டு போய் 4 பேரும் ஒவ்வொரு கிளாஸ்ல போய் கொடுக்குறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த 4 தாய்ப்பாலையும் ஒரே கிளாஸ்ல ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு இதுல உங்களுடைய தாய்ப்பாலையும் பிரித்து எடுங்க என்பதாக சொல்லுகிறாங்க. விளங்குதுல, உங்க
என்பதாக நீங்கள் பிரித்து எழுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். எல்லோரும் குழந்தை போயிருந்தார்கள். இது மாதிரிதான் நீங்கள் 4 ஆண்களை திருமணம் முடித்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த கணவனால் பிறந்தது, முதல் கணவனா, 2வது கணவனா, 3வது கணவனா, 4வது கணவனா தெரியாது. அதனால மார்க்கம் திருமலை குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக சொல்லி இருக்கிறது, ஆண்களுக்கு 4, பெண்களுக்கு ஒரு திருமணம் தான். இந்த சட்டம் வந்த பிறகு ஐயாவுல் ஜாஹிலியாவில் இருந்த ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்பாக இருந்த மடமை காலத்தில் இருந்த அத்தனை விஷயங்களையும் அழித்து வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்பாக திருமணமுடைய நிலை பல்வேறு விதத்தில் இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உர்வத் இப்னு ஜுபைர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்பாக 4 விதமான திருமண நிலை இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். முதல் நிலை என்னவென்று சொன்னால், இப்பொழுது நம்ம திருமணம் செஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பெண் ஒரு ஆண், இப்ப நம்ம திருமணம் செஞ்சுக்கிறோம் பாருங்க, இந்த முறை இருந்தது. இரண்டாவது முறை என்னவென்று சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மென்சஸ்ல இருந்து சுத்தமாயிட்டான்னு சொன்னா, ஹைல இருந்து சுத்தமாயிட்டான்னு சொன்னா, அந்த மனைவிய வேறு ஒரு ஆட்டை அனுப்பிவிட்டு அவன் மூலமாக குழந்தை பெற்றெடுப்பதற்காக வேண்டி அனுப்பிவிடுறோம். ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனைவி வேற ஒரு ஆண்ட போவாங்க, அவன் உயர்ந்த குலத்தை சார்ந்தவனா இருப்பான், அல்லது ஒரு அரசு பதவியில இருப்பான், ஒரு பெரிய ஒரு ஆளா இருப்பான், அது மாதிரி ஆள்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த பெண்மணி அங்க போய் இருப்பாங்க, கர்ப்பம் ஆயிடுவாங்க. அந்த கர்ப்பமானது உறுதியாகிவிட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு இந்த ஆண் என்ன செய்வான் சொன்னா, கணவனே அந்த மனைவியை அழைச்சி தன் பக்கமா வச்சுக்குவான். அந்த குழந்தை என்பது ராஜ குழந்தை, அந்த குழந்தை மரியாதை மிக்க குழந்தை என்பதாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இது ஒரு திருமண நிலை. மூன்றாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு பெண் 10க்கும் குறைவான ஆண்களிடத்திலே தன்னை பகிர்ந்து கொள்வாள், 10 ஆண்களுடன் தன்னுடைய உறவை மேற்படுத்துவாள், அந்த 10 ஆண்களுடன் தன்னுடைய வாழ்க்கையை அவள் தொடருவாள். கடைசியில குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த பிறகு எல்லா ஆண்களையும் அழைச்சு நான் உங்கள்ட்ட இப்படி எல்லாம் இருந்தேன் என்பதாக அந்த பெண்மணி தெளிவாக சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசி அந்த பெண்மணியை ஒரு முடிவு செய்வாங்க. என்ன அவங்க என்ன முடிவு செய்யறாங்களோ அதுதான் முடிவு. அந்த 10 நபர்களை யாரையாவது ஒரு ஆளை பார்த்து இந்த குழந்தை தான் அந்த பெண்மணி சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த 10 பேர்ல யாரை சொல்றாங்களோ அவங்க ஏற்றுக்கூடாது. அவங்க இந்த பெண்மணியோட வந்துடணும். அந்த குழந்தைய அவங்க தான் எடுத்து வளர்க்கணும். இது ஒரு வளமை இருந்தது. அதற்கு அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், 4வதாக ஒரு வழிமுறை இருக்குது. ஒரு பெண் எத்தனை ஆண்கள் வேணா போவார். ஐயாவுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கிடையாது, ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்பாக எத்தனை ஆண்கள் வேணா போவாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி கொடி நடப்பட்டு இருக்கும். அந்த கொடியை பார்த்தா இந்த பெண் விலை மாது என்பதாக எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அப்ப அந்த வீட்டுக்கு எத்தனை ஆண்கள் வேண்டுமானாலும் வருவார்கள். அந்த அத்தனை ஆண்களின் கூட இருந்து ஒரு குழந்தை இந்த பெண்மணி பெற்றெடுப்பார். கடைசியில தனக்கு யாரெல்லாம் தெரியுதோ எல்லாரையும் அழைச்சு கூப்பிட்டு வச்சு யாருடைய மகஜாலையில் அந்த குழந்தை இருக்குதோ அந்த குழந்தை அந்த அந்த அவர் தான் தகப்பனார் என்பதாக அந்த அம்மா முடிவு செய்வாங்க. அதை அவரும் ஏற்றுக்கொள்வார். இப்படி 4 விதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக திருமணத்தினுடைய நிலை இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தார்களோ, ரசூலாக வந்தார்களோ, வேதத்தை கொண்டு வந்தார்களோ, குர்ஆனை கொண்டு வந்தார்களோ, அப்பொழுது இந்த அத்தனை சட்டங்கள் மறைந்து போனது. ஒரே ஒரு சட்டம் மட்டும் மிச்சமானது, ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்யக்கூடிய நிலை. அதைத்தான் அல்லாஹ் இந்த திருமறையினுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். வைன் அல்லா துஸ்து ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாவலக்கும் மினன் நிசாஇ மத்னா வ சுலாத வர்பா. 4 வரைக்கும் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று எப்பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய சட்டத்தை இறக்கினானோ
அப்பொழுது எல்லா விதமான அந்த திருமணங்களுடைய நிலையும் தடைப்பட்டு போய்விட்டது. இனிமேல் அது மாதிரியான திருமணங்களை நீங்கள் முடிக்கக்கூடாது. ஒரு பெண் 10 ஆண்களிடத்தில் இருப்பது, அல்லது பல ஆண்களிடத்தில் இருப்பது, அல்லது ஒரு மனைவியை வேறொரு விட்டு அதன் மூலமாக குழந்தையை பெற்றெடுப்பது, இதுவெல்லாம் கூடாது என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் முற்றிலும் தடை செய்து, ஒரு ஆண் ஹலாலான முறையிலே 4 பெண்களை சட்டப்படி திருமணம் செய்ய வேண்டும், மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும், சாட்சிகளை வைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். முதல் மனைவியை எப்படி திருமணம் முடிக்கிறாரோ அதே போன்று 2வது மனைவியும் 3வது மனைவியும் 4வது மனைவியும் திருமணம் முடிக்க வேண்டும், மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும், சாட்சிகள் வைத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எப்பொழுது குர்ஆனில் சட்டத்தை கொண்டு வந்தாரோ அத்தனை திருமண நிலைகளும் அழிந்து போனது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஆயத் எப்போது இறங்கியதோ அப்பொழுது சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், கைஸ் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்றுவிட்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 8 மனைவிகள் இருக்கிறார்கள். இப்ப குர்ஆனுடைய ஆயத்தில் 4 மனைவியை தான் வச்சுக்கணும்னு சொல்லுது, நான் என்ன செய்யணும் என்பதாக கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு இந்த 8 மனைவிகளை யாரு பிடித்தமானவர்களாக இருக்கிறார்களோ அதுல 4 மனைவிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மீதி 4 மனைவிகளை நீங்கள் தலாக் விட்டு விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு அப்ப அவர் தனக்கு பிடித்தமான 4 மனைவிகளை வைத்துக் கொண்டு மீதி 4 மனைவிகளை அவர் தலாக் விட்டு விடுகிறார். அதே போன்று இன்னொரு ஒரு சஹாபி வருகிறார், ஹைலான் இப்னு அஸ்-ஸகஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வரார். இவரும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர். ரசூலுல்லாஹ் சொல்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 மனைவிகள் இருக்கிறார்கள், நான் என்ன செய்யணும்னு சொல்றாங்க கேட்கிறார். அவருக்கு என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 10 மனைவிகள் 6 மனைவிகள் நீங்க தலாக் விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சமான 4 மனைவிகளை நீங்க வச்சுக்கங்க என்பதாக சொல்றாரு. அதே போன்று நௌஃபல் இப்னு முஆவியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி வருகிறார். ஏன் இதை அடுக்கடுக்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆயத் வந்துவிட்ட பிறகு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்களோ அத்தனை பேருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 தான் உங்களுக்கு ஹலால், அதற்கு மேல் நீங்க திருமணம் முடிக்க கூடாது என்று ஆணித்தரமாக சொன்னார்கள். அந்த வகையிலே தான் நௌஃபல் இப்னு முஆவியா வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு 5 மனைவிகள் இருக்கிறார்கள், நான் இப்ப வந்து 1 தான எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை வச்சுக்கலாம்ல என்பதாக கேட்கிறார். அதாவது ஒரு 8 இன்ச் 10 இன்ச் இது 4க்கு பக்கத்துல தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் என்பதாக கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடக்க வேண்டும், அல்லாஹ் தெளிவாக திருமணம் செய்திருக்கிறான், 4 மனைவிகள் தான் உங்களுக்கு ஹலால். ஆகையால் நீங்கள் இந்த 5 மனைவிகள் உங்களுக்கு யார் ரொம்ப பிடித்தமானவர்களாக இருக்காங்களோ அந்த 4 மனைவியை தேர்ந்தெடுத்து ஒரு மனைவி நீங்க தலாக் விட்டுருங்க, அவங்க வேற ஒருத்தவங்க திருமணம் முடிச்சுக்குவாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி கேட்டார்களோ, இந்த ஆயத்தை யாரெல்லாம் செவிமடுத்தார்களோ அத்தனை பேர்களும் இந்த இடத்துல எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு 4ஓடு நிறுத்தினார்கள் என்பதாக வரலாறு சொல்லுது. இது நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கக்கூடிய ஒரு அளவுகோல். 4ஐ தாண்டி ஒரு ஆண் கண்டிப்பாக திருமணம் முடிக்க கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் மிக தெளிவாக இந்த விஷயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அதைத்தான் தன்னுடைய நபிமொழியிலே சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதாக 4 வரைக்கும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆண்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார்கள். பெண்களுக்கு ஒரே ஒரு ஆணை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏக காலத்தில் ஒரு கணவன் இறந்து விட்டால் அடுத்த ஒரு திருமணத்தை ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஏக காலத்தில் ஒரு பெண் 2 கணவன்களை வைத்துக் கொள்ள முடியாது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் இந்த ஆயத்தின் கீழாக வரக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள். ஏன் இதை நாம் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டது என்பதாக சொல்கிறார்கள், இஸ்லாம் என்பது போரால் பரப்பப்பட்டது என்பதாக சொல்கிறார்கள், இஸ்லாம் என்பது பலதார மனத்தை ஆதரித்து பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தியது என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய திருமணங்களையும் மாற்று மத திருமணங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீ 4 திருமணம் வரைக்கும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், அதை ஹலாலான முறையில் முடிக்க வேண்டும். ஏதோ ஒரு திருமணத்தை ஹலாலா முடிச்சிட்டு அதற்கு மோதினாரு புத்தவல்லி பள்ளிவாசல் நிர்வாகத்தெல்லாம் வச்சு முடிச்சிட்டு மீதி 3 மனைவிகளை நீ என்ன செய்யக்கூடாது, தனிப்பட்ட முறையில் நீ வச்சுக்க கூடாது. 4 மனைவிகளை நீ ஹலாலான முறையில் திருமணம் முடிக்க
பங்கிக்கும் மாதாவனுக்கும் இன நிசான் மஸ்தாவ சுலான போல்பா நீங்க 4 வரைக்கும் முடிச்சுக்கங்க. வைன்ஹிப்தும் அல்லா தாதிலு ஆனால் நீங்க அந்த 4 பேர்த்தையும் வந்து நீதமா நடந்துக்க முடியாது என்று அச்சப்பட்டீர்கள் என்று சொன்னால் வாஹிதத்தன் ஒரு திருமணத்தை தாண்டாதீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம ஒரு திருமணத்தை தாண்ட லிஸ்ட்ல இருக்கோமான்னு தெரியல. ஒரு திருமணத்தை தாண்ட லிஸ்ட் ரொம்ப குறைவுதான். அயல் அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீங்கள் இந்த 4 மனைவிமார்களிடத்திலே நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் வாஹிதத்தன் உனக்கு ஒண்ணுதான், அதை தாண்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். தாலிக்கு அதுனா அல்லாஹ் தஹூலு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இப்படி நீ ஒன்றோடு நிறுத்திக் கொண்டு விட்டாய் என்று சொன்னால் நீ வரம்பு மீற மாட்டாய் என்று அல்லாஹ் திருமணம் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 4 வரைக்கும் திருமணம் முடிக்கலாம் என்பதை சட்டமாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. உனக்கு தேவைப்பட்டா முடிச்சுக்க, ஆர்வம் மட்டும் இல்லை. அல்லாஹ் தஆலா நீ 4 வரைக்கும் திருமணம் முடிச்சுக்க ஆர்வம் மட்டும் இல்லை, உனக்கு தேவைப்பட்டால் முடிச்சுக்க என்று சொன்னால் இன்னைக்கு யதார்த்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருப்பார். அந்த பெண்ணோடு உறவு முறையிலே ஏதாவது பிசகுதல் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பெண்ணோடு இவரால் சரியான முறையிலே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ முடியவில்லை என்று சொன்னால் அப்பொழுது இன்னொரு பெண் தேவைப்படும். அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளலாம். இல்ல இவர் அந்த பெண்ணை விட அதிகமான ஆசை கொண்டவராக இருக்கிறார், நிறைய தேவைகள் இவருக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே பார்க்கும்போது இவருக்கு இன்னொரு பெண் தேவைப்படுகிறது. அப்பொழுது இவர் இன்னொரு நிக்காவை முடித்துக் கொள்ளலாம். அது அந்த பெண்ணால் குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை, அதனால இன்னொரு திருமணத்தை முடிச்சுக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களால் பல்வேறு திருமணங்களை முடிக்கலாம். ஆனால் 4 தாண்டக்கூடாது. அந்த 4 திருமணங்களை முடித்தாலும் ஹலாலான முறையிலே தான் முடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தெளிவாக தெளிவாக திருமணங்களை சொல்லிவிட்டார். நம்மின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் இந்த ஆயத்தை வைத்து இஸ்லாமிய மார்க்கம் பிரதானமானதை ஆதரிக்கிறது. 4 திருமணங்கள் செய்யலாம், அதற்கு மேலும் செய்யலாம். அப்படி நபி நிறைய திருமணங்களை முடித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்க பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இதை கலப்பனது யாரு? மேற்கத்திய உலகம். அவர்கள் இதை கலப்பனது. ஐரோப்பாவும் மேற்கத்திய உலகமும் அமெரிக்காவும் தான் இதை கலப்பனது. இஸ்லாமியர்கள் இப்படி நிறைய திருமணங்களை செஞ்சுக்கலாம் அவங்க குர்ஆனை சொல்லுது, அவங்க நபியை சொல்லி இருக்கிறாங்க. இதனால பெண்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் போதைப் பொருளாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நீ 4 திருமணத்தை முடிச்சா ஒவ்வொரு மனைவியிடத்திலும் நீ சரியான முறையில் நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இவளுக்கு என்ன வாங்கி தெரியாதோ 2வது மனைக்கு வாங்கி தரணும், அதான் 3வது மனைக்கு தரணும், 4வது மனைவிக்கும் யாருக்கும் எந்த விதமான பாகுபாடையும் காட்டக்கூடாது. எல்லோருக்கும் எல்லா விதமான வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படிப்பட்ட தானி மட்டும் இருந்தது என்று சொன்னால், அந்த திறமை மட்டும் இருந்தது சொன்னால் நீ திருமணம் முடிச்சுக்க. அதெல்லாம் உன்னால முடியாது என்று சொன்னால் நீ உன்னோடு நிறுத்திக்க என்ற குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மேற்கத்திய உலகை தவறான முறையில் பரப்பி இஸ்லாத்தின் மீது ஒரு தவறான ஒரு கரையை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வருவோம். நம்ம அப்படிலாம் குர்ஆன்ல சொன்ன மாதிரி யாரும் ஆன்லைன் நிக்கா முடிச்சது ரொம்ப குறைவுதான். 2 தாண்டதே அதிகம். அது 2 திருமணம் முடித்தவர்கள் கூட குறைவாகத்தான் இருப்பார்கள். இந்த ஊர்லயே நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு 10 பேர் தாண்ட மாட்டாங்க 2 திருமணம் முடித்தவர்கள். அதற்கு அடுத்துதான் 3, அதற்கு அடுத்துதான் 4 எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய குறைவாகத்தான் திருமணத்தை முடித்திருக்கார்கள். மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனா நமக்கு என்ன அச்சம், நம்மளால நடந்துக்க முடியுமா, நீதமா நடந்துக்க முடியுமா, அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றோட நிறுத்தி இருக்கிறோம். யாராவது வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள் சொன்னால் இல்ல என்னால் பார்த்துக்க முடியும் என்ற அந்த அவர்களுக்குரிய அந்த தாக்கத்தில் இருந்து என்று சொன்னால் 2வது திருமணம் முடிச்சிருக்காங்க, 3வது முடிச்சிருக்காங்க. ஆனால் ஆய்வு என்ற அடிப்படையில் 1961 ஒரு ஆய்வு எடுக்கிறார்கள். அங்கிருந்தே நாம் வருவோம். 1961 ஒரு ஆய்வு எடுக்கிறார்கள். அந்த ஆய்வுல 5.7% தான் இஸ்லாமியர்கள் பலதார மதத்தை திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஆனால் ஜைனர்களும் சரி, சீக்கியர்களும் சரி, வைணவர்களும் சரி, இந்துக்களும் சரி 15 பாயிண்ட், 13 பாயிண்ட், 12 பாயிண்ட் அடிக்கிறாங்க. நம்ம 5.7% தான். எல்லாரையும் விடவும் குறைவாகத்தான் இங்கே இஸ்லாமியர்கள் பலதார மதத்தை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு கல்லூரியில் பயிலக்கூடிய ஒரு மாணவி ஒரு ஆய்வு செய்கிறார். யார் அதிகமாக எந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க, எந்த ஜாதியில் இருக்கக்கூடியவங்க, எந்த மதத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகமான பலதார மதத்தை முடித்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து விட்டவர்கள் கடைசியாக சொல்கிறார்கள், இந்துக்களை விட முஸ்லிம்கள் அதிகமாக பலதார மதம் செய்யவில்லை என்பதாக என்னுடைய ஆய்வு சொல்லுகிறது என்பதாக சொல்கிறார்கள். இப்படிதான் பல நபர்களும் ஆய்வு செய்ய சொல்கிறார்கள். இந்த ஆய்வு செய்ய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யதார்த்தத்தில் பார்க்கிறோம். யதார்த்தத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அனுமதி தந்திருந்தாலும் கூட
குறைவான முறையில தான் திருமணத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் நீதமாக நடக்க முடியுமா நடக்க முடியாதா என்ற ஒரு அச்சத்தோடு நாளை எல்லா இடத்திலும் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அச்சத்தோடு குறைவான நிகா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நடைபெறுகிறது. ஆனால் இந்த மேற்கத்திய உலகம் யாரெல்லாம் இஸ்லாத்தின் மீது கடையை போட வேண்டும் என்பதாக கிளம்பினார்களோ அவருடைய லைஃப் ஸ்டைலை நம்ம பார்ப்போம். எப்படிப்பட்ட ஒரு நிக்கா அவர்கள் எல்லாம் முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மேற்கத்திய உலகத்துல யாருக்கு எந்த பொருளை கலந்துன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆய்வு சொல்லுகிறது, அவர்களே ஆய்வு செய்து சொல்கிறார்கள். நமக்கு சிஏ என்ஆர்சி எம்பிஆர் சட்டம் வந்துச்சு பாருங்க, இந்த தேசத்துல நம்ம இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா தகுதி இல்லையா என்ற ஒரு ஆய்வு எடுத்தாங்க பாருங்க. அது மாதிரி மேற்கத்திய நாட்டுல இது யாருக்கு பிறந்த குழந்தை இது யாருக்கு பிறந்த குழந்தை ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டு இருக்கிறாங்க. பாலியலை அவர்கள் நெருச்சகராக திறந்து விட்டு இருக்காங்க. யார் யாரும் இருக்கலாம், எப்படி வேண்டாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அது அவங்களுடைய ரைட்ஸ் அவங்களுடைய உரிமை என்பதாக விட்டு எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. யாருடைய குழந்தை என்று அந்த வம்சமே தெரியாம நிறைய குழந்தைகள் வளர்க்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் ஒரு ஆய்வு சொல்கிறார்கள், பாதிக்கும் மேல் குழந்தைகள் இவர்கள் யாருடைய குழந்தை என்றே தெரியாது. எப்படியோ குழந்தையை பெற்று இருக்கிறார்கள், யாருடைய வீட்டுல கடைசியில் அந்த குழந்தை பிறகுதோ அது அவங்களுடைய குழந்தை. அந்த அம்மா எங்கேயோ போயிட்டு வந்திருப்பாங்க, கடைசியில யாருடைய வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல அந்த குழந்தை பிறகு சொன்னா அது அவங்களுடைய குழந்தை. இப்படிதான் மேற்கத்திய நாடுகள் இருக்குது. எப்படி வாழ்ந்து கொள்ளலாம், லிவிங் டுகெதர். இது இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை. இது கொஞ்ச காலம் பிடிச்ச வரைக்கும் வாழ்ந்துக்குவாங்களாம், அதுக்கு மேல பிடிக்கலன்னு சொன்னா இன்னொரு ஒரு ஆளு, அவரோடையும் பிடிக்கலன்னு சொன்னா இன்னொரு ஒரு ஆளு, இப்படியே மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு இந்த கலாச்சாரம் இந்திய திருநாட்டிலேயும் வந்து விட்டது, தமிழ்நாட்டிலேயும் வந்து விட்டது. நிறைய பேர் ஓபன் டாக் பேசுகிறார்கள், வெளிப்படையாக சொல்கிறார்கள். இது என்ன தவறு இருக்கிறது? நாங்க பிடிச்ச வரைக்கும் வாழ்றோம், பிடிக்கலையா அதுக்கு விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இவர்கள் பிரிந்தெடுக்கப்பட்ட சக்தியாகத்தான் இருப்பார்களே தவிர உண்மையான ஒரு வாழ்க்கை யாரும் வாழ மாட்டார்கள். ஆனா இஸ்லாமிய எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சொல்லித் தருகிறது. நீ ஒரு திருமணத்தை முடித்தாலும் சரி, 4 திருமணத்தை முடித்தாலும் சரி, அந்த 4 பேர்களிடத்திலும் நீ நீளமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். உடல் தேவையாக இருந்தாலும் சரி, பொருள் தேவையாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான தேவையும் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு திராணிடத்தில் இருந்து சொன்னா திருமணம் முடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஆர்வம் உள்ளவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அந்த ஒரு சலுகை நம்முடைய மாற்றம் இருக்கிறது. ஏன் தந்திருக்கிறது சொன்னால், ஒரு மனைவியோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், ஒரு மனைவிக்கு மேல நீங்க திருமணம் முடிக்க கூடாது என்பதாக திருமணத்தில் திருமறையில் அந்த சட்டத்தை போட்டுள்ளார் என்று சொன்னால், வேற ஒரு பெண் தேவைப்படுகிறது, அது இச்சையினுடைய அடிப்படையில் வேற ஒரு பெண் தேவைப்படுகிறது சொன்னால் தவறான வழிக்கு இந்த ஆண் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்ப விலைவாதத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில தான் ஹலாலான முறையில நீங்க 4 திருமணம் வரைக்கும் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அதற்கு மேல நீங்க முடிக்காதீங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது என்பதை அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் சரி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சரி எவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். ஆனால் இந்த வழிகாட்டுதலை கொச்சப்படுத்தக்கூடிய இவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னு சொன்னால் யாருக்கு பிறந்த குழந்தை, யார் அம்மா யார் அத்தானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மேற்கத்திய உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு இந்திய திருநாடும் சரி, இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் சரி, இன்றைக்கு கலாச்சார முகத்திலே இதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நம்முடைய இஸ்லாமியர்கள் சில பேர் அப்படிப்பட்ட திருமணங்கள் எல்லாம் முடித்திருக்கிறார்கள் என்பதாக சமீபமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு திருமணம் எப்படி ஹலாலான முறையை முடிக்கிறோமோ அது போன்று 4 திருமணம் முடித்தாலும் 4 ஹலாலான முறையில் முடிக்க வேண்டும். இல்ல நான் ஒரு திருமணத்தை முடிச்சுக்கிறேங்க, என் மனைவி வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அதனால நான் வெளியில வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேங்க என்பதாக ஒரு வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் தப்பு, அது தவறு, தினாய் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அந்த வகையில நீங்க இருக்காதீங்க, ஹலாலான முறையில் திருமணம் முடித்துக் கொள்ளுங்க. இதுதான் பலதாரணம். இதுல என்ன தவறு இருக்கிறது? ஒரு மனிதன் தவறுக்கு சென்று விடக்கூடாது, ஒரு பெண்ணை பயன்படுத்தி விட்டு அவளை தூரம் தூக்கி போட்டு விடக்கூடாது, அவளை பக்கத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவளுக்குரிய எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த திருமணத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பலதாரணம் சிறந்ததா, அல்லது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், கொஞ்ச காலம் இருந்தால் கொஞ்ச காலம் விட்டுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பலதாரணம் சிறந்ததா? பெரும்பாலும் நீங்க வெளிநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனைவி ஹலாலா இருப்பாங்க, நிறைய பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வாங்க. இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கிறது. இதை நம்முடைய மார்க்கம் ஆதரிக்கிறதா? ஒரு பெண்ணை நீங்கள் ஏறெடுத்து பார்ப்பதை தவறு என்பதாக சொல்கிறது. கண் பார்ப்பதும் சினாய்த்து சொல்கிறது. அப்போ ஒரு பெண்ணை தொடுவதும் சினாய்த்து சொல்கிறது. நீ தொட வேண்டும் என்று சொன்னால் மகனை கொடுத்து திருமணம் முடிச்சு தொடு என்பதாக மார்க்கம் சொல்கிறது. இந்த பலதார மனத்தை
கொச்சைப்படுத்துகிறாங்க. இந்த கொச்சைப்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டக்கூடிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கு என்பதை தான் நாம் யதார்த்த காலத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு தெளிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கை வைத்தார்களோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார். ஆங்காங்கே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கிதாபை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு ஆவலை மாற்றாக நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய திருமணங்களை பற்றி போற்றி போடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா நாமும் புரிந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. பலதான மனம், ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம், இது எல்லாம் தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொண்டு மாற்றார்களுக்கும் மிக சரியான முறையில் புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் தந்தருள்வானாக. வாக்கியமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி